வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேன். நம்ம சேனல் வினிஸ் டே புக் மானிட்டேஷன் ஆயிடுச்சுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சேனல் மானிட்டேஷன் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 4000 மணி நேரம் அப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம யூடியூப் சேனல். அந்த மாதம் முழுசும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் தாங்க இருந்தாங்க. அது கூட நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லும்போது அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணது தான் 50 சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்கப்புறம் மாதம் முடியும் போது தெரிஞ்சிருச்சு, என்னடா இது 50 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்திருக்காங்க, வாட்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வரவே இல்லைங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கடுமையாக உழைச்சோம், இதெல்லாம் பார்த்தா செட் ஆகாது அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் எடுத்தோம். டெய்லி ஒரு ஷார்ட்ஸு, வாரத்துக்கு 3 லாங் வீடியோஸ் போட்டோம். ஃபஸ்ட்டு மந்தில் பார்த்தீங்கன்னாங்க நமக்கு அவ்வளோதாங்க வந்தாங்க சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. வாட்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அவ்வளோதான் இருந்துச்சு. அதை பார்த்ததுமே ரொம்ப அப்செட் ஆகிடுச்சிங்க. ஆனாக்க அடுத்த மாதமே நாங்கள் ரொம்ப டிசைட் பண்ணிட்டோம், டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் போடணும், டெய்லி ஒரு வீடியோ, ஏதாச்சும் ஒரு வீடியோ, டெய்லி ஷார்ட்ஸ் கம்பல்சரியாக போட்டோம். டெய்லி ஷார்ட்ஸ் போட்டாச்சு. அப்புறம் நமக்கு வாட்சர்ஸ்க்கு ஷார்ட்ஸ் எல்லாம் கணக்கே இல்லைங்க. ஏன்னாக்கா அது 10 மில்லியன், அது கூட 10 மில்லியன் ஷார்ட்ஸ் போச்சுனாக்க நமக்கு மானிட்டேஷன் ஆகிடும். 10 மில்லியன் 1000 வியூஸ் போகிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஒவ்வொரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் 50 வியூஸ் எல்லாம் கூட போயிருக்கு. அதனால நாங்கள் வாட்சர்ஸை டார்கெட் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோம். லாங் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா வாரத்துக்கு 3 லாங் வீடியோ போட்டோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது. அடுத்த மாதமே நிறையா டெய்லி நம்ம ஷார்ட்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதனால சப்ஸ்கிரைபர்ஸும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்கும்போது தாங்கப்பா ஃபஸ்ட்டு மந்த்து என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் மந்த்து கொஞ்சம் நல்லாவே போச்சுங்க. அப்புறம் 3வது மாதம் ஸ்டார்ட் ஆச்சுங்க. 3வது மாதம் நல்லபடியாகவே போச்சு. நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நோக்கி போனது 3வது மாதம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆஃப் மானிட்டேஷனும் ஒன்று பாலிசி இருக்குதுங்க யூடியூப்பில். நம்மளுக்கு எலிஜிபிள் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், 3000 வாட்சர்ஸ் வேணுங்க. அது ஆஃப் மானிட்டேஷன். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 3வது மாதமே 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ஆனால் 3000 வாட்சர்ஸ் வேணும். 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க, 3000 வாட்சர்ஸ் வேணும். நமக்கு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 3 மாதம் முடியறதுக்கு முன்னாடி 3 நாள் இருக்கும்போது நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. அப்போ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அதே யூடியூப் யூடியூபே கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு வந்துச்சு. மெசேஜ் எல்லாம் மெயில் வந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் டார்கெட் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு செலிப்ரேஷன் 1000 சப்ஸ்கிரைபர் செலிப்ரேஷன் வீடியோ போட்டுட்ருக்கோம். அதையும் மறக்காமல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ஆனாக்க 500 வாட்சர்ஸ் கூட வரலிங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் மட்டும் போதாது ஒரு சேனல் மானிட்டைஸ் ஆகிறதுக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 4000 மணி நேரம் தேவைப்படும். 4000 மணி நேரம் தேவைப்படுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னாக்க 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது 500 வாட்சர்ஸ் தான் இருந்துச்சு. அப்போ நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ஆனால் 4000 வாட்சர்ஸ் தேவை, 500 தான் இருக்குன்ட்டு நாங்கள் ஃபுல் எஃபெக்ட் போட ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல் எஃபெக்ட் போட ஆரம்பித்ததுமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு வாட்ச் ஹவர்ஸ். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் வந்துட்டாங்க. 1500 சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரே மாதத்தில் வந்துட்டாங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 3 மாதம் ஆச்சு வரதுக்கு. ஆனால் 500 சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் வந்துட்டாங்க. 3000 வாட்ச் ஹவர்ஸுக்கே 1 இயர் ஆகும் போல இருக்கு அப்படின்னு நினச்சோம். ஆனால் அடுத்தடுத்த மாதங்களில் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மாதங்களில் நல்லாவே வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ நாங்கள் பிடிச்சிக்கிட்டோம் ஒரு பாயிண்ட்டு. நமக்கு இந்த வீடியோ போட்டாக்க வாட்ச் ஹவர்ஸ் வருது அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். எந்த வீடியோ நமக்கு செட் ஆகுது நம்ம சேனலுக்கு அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். குக்கிங் வீடியோ, ட்ராவல் வீடியோ, அப்புறம் பசங்களோட விளையாடுறது, அப்புறம் லைஃப் எல்லாமே போட்டிருக்கோம். ஆனால் நம்ம சேனலுக்கு எந்த வீடியோ போட்டால் வியூஸ் போகுது அப்படின்ட்டு சரி நம்ம கண்டுபிடிச்சி போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வாட்சர்ஸ் அப்படியே சும்மா ஜெட்டு வேகத்தில் சீக்கிரம் வரும். ஆனால் அந்த வாட்சர்ஸ் வர்றதுக்காக 4000 வாட்சர்ஸ் வர்றதுக்காக நாங்கள் ரொம்ப கடுமையாக வளைச்சிருக்கோங்க.
மாதம் 50 வாட்ச் ஹவர்ஸ் அந்த இடத்துல டெய்லி 3 மாதத்துக்கு அப்புறம் டெய்லி பார்த்தீங்கன்னா 50 வாட்ச் ஹவர்ஸ் வந்துச்சுங்க. அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு ரீச் ஆகிட்ட பின்னாடி டெய்லி நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம எந்த வீடியோ போட்டால் போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க டெய்லி 50 வாட்ச் ஹவர்ஸா 50 வாட்ச் 500 வாட்ச் ஹவர்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 550 500 600 750 அந்த மாதிரி நமக்கு ரீச் ஆகிட்டு 1000 வாட்ச் ஹவர்ஸ் வரும்போது அப்பாடி 1000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு அப்படின்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஏறிக்கிட்டே போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு, 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு. நான் பார்த்தீங்கன்னா 2 டிகிரி படித்து வாங்கியிருக்கேன். 2 டிகிரி வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, அந்த மாதிரி நம்ம வினிஸ் டே புக் மானிட்டேஷன் வாங்கினது 3ஆவது டிகிரி வாங்கின மாதிரி பெரும் மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயிலே வந்துடுச்சு, கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் வந்து யூடியூப் பார்ட்னர் ஆயிட்டீங்க அப்படின்ட்டு யூடியூப் சைட்லேருந்து நமக்கு மெயில் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா பட்டாசெல்லாம் வெடிக்கிற மாதிரி அதில் அழகாக வந்துச்சுங்க. சேனல் ஆரம்பித்து 3 மாதத்தில் 3 மாதம் முடியறதுக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோனை வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 மாதம் முடியறதுக்குள்ள 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு வந்துடுச்சுங்க. ஆனால் 3000 வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் போதாது, 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். அது பார்த்தீங்கன்னா 5ஆவது மாதம் ஸ்டார்டிங்லேயே நமக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துடுச்சு. யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துடுச்சு, கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் வந்து யூடியூப் பார்ட்னர் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு வந்துடுச்சு, மெயிலும் வந்துடுச்சு. அதை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம சேனலும் மானிட்டேஷன் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம சேனல் வந்து மானிட்டேஷன் வந்து நமக்கு ரொம்பவே சந்தோஷங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்ததும் பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூப் சைட்லேருந்து மானிட்டேஷன் வந்துடுச்சுன்னு மெயில் வந்துடுச்சு. ஆனால் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். 2 மைல்ஸ்டோனையும் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து அப்ளை பண்ணி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1 வாரம் ஆகுது, 2 வாரம் ஆகுது. சில பேருக்கெல்லாம் அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க நமக்கு. இது வந்து இப்போ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னாக்கா 1 மந்த் எடுத்துக்கும் அப்படின்ட்டுலாம் கொடுத்துருக்காங்க. அட நம்ம பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆகுமா அப்படின்ற மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 2 நாளில் வந்து மானிட்டேஷனாக ஆகிடுச்சிங்க. அப்ளை பண்ணது அப்ரூவ் ஆகிடுச்சு. யூடியூப் சைடில் நமக்கு வந்து மெயில் வந்துச்சு, உங்கள் யூடியூப் சேனல் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வினிஸ் டே புக் அப்ரூவல் அப்படின்ட்டு வந்துடுச்சுங்க. சில பேருக்கெல்லாம் அது 1 வாரம் ஆகுது, 2 வாரம் ஆகுதுன்றாங்க. ஆனால் நமக்கு 2 நாளில் வந்துடுச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்ததும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததும் உங்களால் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி, தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கு ரொம்பவே நன்றிங்க. தேங்க்யூ யூடியூப் சொல்லு, தேங்க்யூ சொல்லு. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எப்படி 4 மாதத்தில் மானிட்டேஷன் ஆயிடுச்சு, 2 நாளில் எப்படி நம்ம யூடியூப் சேனல் வந்து அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். பாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.